இந்த நாட்களில இந்த பிள்ளைகள் உம்மண்டை நெருங்குவதற்கு தடைகள் வராதபடி கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை தடைகளை நீக்கி வழி நடத்த உமக்கு மன்றாடுகிறோம். சரீர பிரகாரமாக உலக பிரகாரமான குடும்ப காரியங்களில் இந்த பிள்ளைகளுக்கு ஜெபத்துக்கு தடைகள் வராதபடி கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, குடும்பங்களுடைய தேவைகளை சந்திங்க. இந்த நாட்களில பொறுத்துணையோடு உடைய சமூகத்துக்கு வருகிற பிள்ளைகளுடைய திருமண தடைகள் உடைய வேண்டும் என்று காத்திருந்து ஜெபிக்கிற பெற்றோர், ஆண்டவரே குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று காத்திருக்கிற தம்பதிகள் அனைவரும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக, நீர் நினைத்தருளுவீராக, நீர் கடாட்சிப்பீராக. இந்த கிருபையுள்ள கரம் கூடவே இருக்கும்படி ஜெபிக்கிறோம். நன்மை அனுகிற பிரசன்னம் கூடவே இருக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் உள்ள கரம் பிள்ளைகளை வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இம்மட்டும் காத்த தேவன் இன்னும் காத்து நடத்துவீராக, இன்னும் காத்து நடத்துவீராக. சுகனமா இருக்கிறவர்களை பலப்படுத்துங்க சுவாமி, பிறனமா இருக்கிறவர்களை பலப்படுத்துங்க. இந்த நாட்களில் இந்த அதிகாலை ஆராதனைக்கு வந்து தடைபட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தடைபட்டு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி கொண்டு வாங்க. சோர்வினால தடைபட்டு இருப்பாங்க, சோர்வுகளை நீக்கி போட்டு கொண்டு வாங்க. உற்சாகாவினால இடைவிடுங்க. இந்த நாட்களில் அதிகாலையில் சமூகத்துக்கு ஓடி வருவது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தேவ நாமம் மகிமைப்படட்டும், தேவ கிருபை இருக்கட்டும். தொடர்ந்து ஆளுகை இருக்கட்டும். தொடர்ந்து நாங்கள் தியானிக்கிற இந்த தியானம் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். பரிசுத்தாவியானவர்களோடு தொடர்ந்து இடைப்பட்டு வருகிறதா நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் பரிசுத்தாவியான கடந்து வந்து ஊழியம் செய்வீராக. உடைய நாமத்தை மேம்படுத்த கிருபை தாரும். சுதி கன மகிமை நாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தரை ஜெபத்தை செலுத்துகிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ளாக எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் சேர்க்கணும் மன்னிக்கிறது போல எங்கள் பாவற்றும் மன்னியும். எங்களை சொல்லுகளை சிவநாமத்தையும் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்று முடியவில்லை. ஆமென். அமர்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நேற்று நாமத்திலும் இந்த காலை ஆராதிக்க அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். காலை தோறும் தேவ சமூகத்தில் கடந்து வருகிற உங்களை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நாம் இந்த 2 நாட்களில் விசேஷித்துவமாக எகிப்திலிருந்து கானானுக்கு பயணித்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கின இடங்கள், ராத்தங்கின இடங்கள் அல்லது அவர்கள் இளைப்பாறின இடங்கள் என்பதை குறித்து நாம் படித்து வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் எண்ணாம் 33ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து இன்னொரு பாளையம் இறங்கின இடத்தை நாம் படிக்க போகிறோம். எண்ணாகமம் 33:23 ஒரு வாசியங்கள். சாப்பேர் மலையிலே பாளையம் இறங்கினார்கள். இங்கே அவர்கள் கேலத்தாவிலிருந்து புறப்பட்டு சாப்பேர் மலையிலே பாளையம் இறங்கினார்கள். இது ஒரு மலைப்பாங்கான இடம் போல் இப்பொழுது காணப்படுகிறது. இவர்கள் சீனாய் மலையிலே கடந்து வந்து அவர்கள் இப்பொழுது மலை பிரதேசத்துக்குள்ளே பயணிக்க ஆரம்பிக்கிறார்கள். அவங்க பாலைவனத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து இதுவரைக்கும் போன இடங்கள் எல்லாம் வனாந்தரமான பாலை நிலமாய் இருந்த இடங்கள். இப்போ மலைப்பாங்கான ஒரு பகுதிக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். இதுல இவங்களுக்கு என்ன அனுபவம்னா மலை ஏறும் அனுபவம் அதெல்லாம் அவங்களுக்கு உண்டாகிறது. ஒரு புது சூழலுக்குள்ளே போகிறார்கள். ஒரு புதிய பாதைக்குள்ளே இவர்கள் செல்லுகிறார்கள். இந்த சாப்பேர் என்கின்ற இந்த மலைப்பகுதியில் அவர்கள் தங்கின பொழுது பெரிய நிகழ்வுகள் எதுவும் அங்கே நடைபெற்றதாக வேதாகமத்தில் பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் இந்த சாப்பேர் என்கின்ற வார்த்தையை மையமாய் கொண்டு என்ன அவர்களுக்கு ஆண்டவர் அங்கே கற்றுக் கொடுக்க விரும்பினார் என்பதை நாம் அறிய முற்படுகிறோம். சாப்பேர் என்பதற்கு 2 பொருள் சொல்லப்படுகிறது. ஒன்று அழகு, இன்னொன்று பிரகாசம். ஒன்று பியூட்டி, இன்னொன்று பிரைட்னஸ். இந்த சாப்பேர் என்பதற்கு இந்த 2 பொருட்கள் கொடுக்கப்படுகிறது. ஒன்று அழகு, இன்னொன்று பிரகாசம். ஆண்டவர் அவர்களை இந்த வழியாக நடத்துகிறார். இந்த வழியாக நடத்துகிற பொழுது என்னுடைய மனதில் என்ன தோன்றினது என்றால், அவர் தன்னுடைய பிரகாசத்தை அவர்களுக்கு காண்பிக்க விரும்பினார். தெய்வத்துடைய பிரகாசம் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட இடங்களாக இந்த இடங்களை என்னால் பார்க்க முடிந்தது. சங்கீதங்கள் புஸ்தகம் 4ஆம் சங்கீதம்
6ஆம் வசனத்தோடு வாசியுங்களேன். எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். பாருங்க, ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்த பொழுது அவர் உலகத்துக்கு ஒளியாக வந்தார். நீங்க ஆதியிலே படைத்த பொழுது பார்த்தீங்கன்னா முதல் வார்த்தை கடவுள் பேசினதே என்னதான் பேசினாரு? Let there be light. வெளிச்சம் உண்டாக கடவுள். The first word, ஆண்டவர் பேசின முதல் வார்த்தை, வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆண்டவர் பேசின முதல் வார்த்தை let there be light. ஒரு வெளிச்சம் உண்டாக கடவுள். வெளிச்சத்தை உண்டாக்கின தேவன் வெளிச்சமாகவே உலகத்துக்கு வந்தார். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அந்த ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகமும் அவரை அறியவில்லை. யோவான் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நான் சொல்லுகிறேன். உலகத்திற்கு அவர் வந்ததே ஒளியாக வந்தார், உலகம் அவரை அறியவில்லை. இன்றைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி செல்கிற பாதையில அவருடைய முகத்தின் பிரகாசத்தை அவர் மேல், முகத்தின் வெளிச்சத்தை அவர் மேல் பிரகாசிக்க செய்ய ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த 2 நாட்களில் வந்திருக்க நாம் இந்த ஜெபத்தோடு இந்த தியானத்தை நாம் தொடருவோமேயானால் ஆண்டவருடைய முகத்தின் பிரகாசம், முகத்தின் ஒளி நம்மை பிரகாசிக்க பண்ணும். ஆண்டவருடைய முகத்தின் வெளிச்சத்தில் நாம் பிரகாசத்தை காண முடியும். ஒரு 3 காரியங்கள் இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொள்ள முடியும். முதலாவதாக நாம் பார்ப்போமேயானால் உன்னத பாட்டுகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது இப்படி வாசிக்கிறோம். வாசிக்க உன்னத பாட்டு. கண்மலையின் வெடிப்புகளில் உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் இன்பமும் உன் முக ரூபம் அழகுமாய் இருக்கிறது என்றார். கண்மலை வெடிப்புகளிலே தங்குகிற என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. கண்மலையின் வெடிப்புகளில் தங்கும் அனுபவம். இவங்க மலைப்பாங்கான ஒரு பகுதிக்குள்ள போறாங்க. மலைப்பான பகுதிக்குள்ள போறப்போ ஆண்டவரே கண்மலை என்பதை அவர்களுக்கு அவர் நிரூபிக்க ஆரம்பிக்கிறார். கண்மலை வெடிப்புகளில் தங்கும் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. இந்த வசனம் ரொம்ப அருமையான ஒரு வசனம். பாருங்க, நிறைய மனிதர்கள் தங்கள் முக ரூபத்தை மறைத்து கொண்டு அலைவார்கள். அநேகர் நம்முடைய முகத்தை பார்த்தா நம்ம விட்டு தூரமாய் போக நினைப்பார்கள். இது உலகம். உலகம் அப்படி இருக்கும். ஆனால் ஆண்டவர் பாருங்க, உபதிரப்பட்டவருடைய உபதிரத்தை அற்பமாய் இல்லாமல் அருவருக்காமல் தம்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவனுக்கு தம்மை வெளிப்படுத்துகிற ஆண்டவர். உபத்திரப்பட்டவன அவர் அப்படியே விட்டுட்டு போகிறவர் கிடையாது, உதவி செய்கிற ஆண்டவர், முகரூபத்தை காண்பிக்கிறவர். அவர் என்ன சொல்றாரு இந்த அதிகாரிகள் வந்துட்டு, உங்களுடைய முகரூபத்தை காண்பி என்று கேட்கிறார். உங்க முகரூபத்தை ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார், ஆசையா இருக்கிறார். அதுல பாருங்க, அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, என் புறாவே உன் முகரூபத்தை எனக்கு காண்பி. இன்னைக்கு இந்த காலையில வந்திருக்க நாம எந்த முகரூபத்தையும் ஆண்டவருக்கு காண்பிக்கிறவர்களா இருக்கிறோம்? நம்முடைய முகரூபம் அவர் பார்க்கிற வண்ணமாய் இருக்கிறதா, அல்லது நம்மளுடைய முகநாடி வேறுபட்டு காணப்பட்டு கொண்டு இருக்கிறதா? அவர் நம்முடைய முகரூபத்தை பார்க்க விரும்புகிறார். இந்த அதிகாலையில ஏதோ தூங்கி எழுந்து மூஞ்ச கழுவிட்டு ஓடி வந்திருக்கிறோம். நம்முடைய முகம் எப்படி இருக்குன்னு கண்ணாடியில பார்த்து கொஞ்சம் பவுடர் அப்படி போட்டு வந்திருக்கிறோம். இந்த முகரூபத்தை ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? காலையிலே அவர் உங்க முகரூபத்தை காண்பி என்று சொல்லுகிறார். இந்த முகரூபத்தை காண்பிக்கும் அனுபவம் என்பது ஒரு வித்தியாசமான அனுபவம். உங்களுடைய அகத்தில் இருக்கிற காரியத்தை அது முகத்தில் வெளிப்படுத்தும். சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்ப உங்க முகரூபத்தை நீங்கள் காண்பிக்க வேண்டும் என்பது, உங்களுடைய முகரூபம் காண்பிக்கப்படுவதற்கு உங்களுடைய அகம் சரியாக இருக்க வேண்டும். உங்களுடைய இருதயம் சரியா இருந்தால் தான் உங்க முகரூபம் சரியா இருக்கும். உங்களுடைய இருதயத்துக்குள்ளே அழுக்கும், உங்களுடைய இருதயத்துக்குள்ளே கவலைகளும், உங்களுடைய இருதயத்துக்குள்ளே சோர்வும், உங்களுடைய இருதயத்துக்குள்ளே தேவன் விரும்பாத காரியம் இருக்கிறப்போ முகரூபம் பிரகாசமாக முடியாது, முகரூபம் பார்க்கின்ற விதமாய் இருக்க முடியாது.
ஆகவே இந்த அதிகாலை வேளையில இந்த 2 நாட்கள்ல நம்முடைய முகரூபம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி நாம் யோசிக்க அழைக்கப்படுகிறோம். ரூபங்களை பற்றி பைபிளில் நிறைய காரியம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரூபங்களை பற்றி நாம் தியானிப்பதற்கு பல காரியங்கள் வேதாகமத்தில் உண்டு. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட 2 காரியத்தை கேட்கிறார். ஒன்று, முகரூபம். உன் முகரூபத்தை எனக்கு காண்பி. இந்த காலையில வந்திருக்க நம்ம என்ன முகரூபத்தை ஆண்டவருக்கு காண்பிக்க வந்திருக்கிறோம்? உங்க முகரூபத்தை ஆண்டவர் பார்க்கிறப்போ திருப்தி அடைவாரா? உங்க முகரூபத்தை ஆண்டவர் பார்க்கிறப்போ வேதனைப்படுவாரா? நீங்க எந்த முகரூபத்தோட தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க? இந்த ஆண்டவர் கேட்கிறாரு, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி. 2வது ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். 2வது ஒரு காரியம் எதிர்பார்க்கிறார் ஆண்டவர், உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். ஆண்டவரே, எங்க மேல நீங்க பிரகாசிங்க, உங்களுடைய முகத்தில் வெளிச்சம் பிரகாசிப்பதாக ஜெபத்தோட ஆரம்பிக்கிறோம். இந்த ஜெபம் நம்முடைய முகரூபத்தை ஆண்டவர் பார்க்கிறார் என்பதை நமக்கு நினைவுபடுத்துது. 2வது, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். ஹலோ, உங்க சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறாரா? டெய்லி ஆர் யூ டாக்கிங் வித் காட்? ஆண்டவரோடு நீங்க டெய்லி பேசுறீங்களா? ஆண்டவரோடு நீங்க பேசுகிற சத்தத்தை அவர் கேட்க விரும்புகிறார். இந்த வசனம் ரொம்ப அருமையாய் சொல்லப்படுகிற வசனம். உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க, தன நினைத்தே சொல்லிட்டு இருக்க, உன் சத்தத்தை கேட்டாலே எரிச்சலா வருது, கொஞ்ச நேரம் பேசாம இருறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்க ஒரு சில அனுபவத்துல போயிருக்கலாம். இடத்துல அப்படி சொன்னவர்கள் உண்டு. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கலாம், ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க இப்படி சொன்னவர்கள் உண்டு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். நம்முடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்க விரும்புகிறார். சத்தத்தை நான் கேட்கட்டும் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஆகவே சத்தத்தை கேட்க விரும்புகிற ஆண்டவர், நீ பேசுறதை கேட்க விரும்புகிறார். நீ பேசுகிறதை கேட்க விரும்புகின்ற ஆண்டவர் தான் உன்னுடைய ஆண்டவர். உன் சத்தத்தை அவர் கேட்க விரும்புகிறது உண்மை. கேட்க விரும்புகிறது அவருடைய ஆசை என்றும் நான் சொல்லுவேன். 2 ஆசை இந்த காலையில. ஒண்ணு உங்க முகரூபத்தை பார்ப்பது, 2வது உங்க சத்தத்தை கேட்பது. இது தெய்வத்தினுடைய ஆசை. நம்ம கேட்கிறோம், ஆண்டவருடைய முகத்தின் வெளிச்சத்துல பிரகாசத்தை தாங்க. அவர் நம்மகிட்ட என்ன கேட்கிறாரு? உன் முகரூபத்தை என்ன காண்பி. ஆமென். உண்மையான ரூபத்தை அவர் பார்க்கட்டும். 2 நாட்கள்ல நீங்க அவருக்கு அருகாமையில வந்து அவர்கிட்ட பேசுகிற சத்தத்தை அவர் கேட்கட்டும். இந்த சத்தத்தை பற்றி சொல்றாரு, உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாய் இருக்கிறது. அப்போ உங்க சத்தம் என்னவா இருக்கணும்னா, ஆண்டவருக்கு இன்பமாய் இருக்கணும். உங்க சத்தம் இன்பமா இருக்கா, இறைச்சலா இருக்கா? உங்க முகரூபம் அழகாய் இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் வருகிற உங்களுடைய முகரூபம் அழகாய் இருக்க வேண்டும். பாருங்க, 34 சங்கீதத்தில் படிக்கிறோம். அவர்கள் நோக்கி பார்த்தார்கள், அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. ஆண்டவர் உங்க முகத்தை பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார். அவருடைய வெளிச்சத்திலே நீங்கள் பிரகாசத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்துல கவலை இருக்கு, நமக்கு வேதனை இருக்கு, கஷ்டம் இருக்கு. நம்மை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு. அவர் நமக்கு பிரகாசத்தை தர விரும்புகிறார். சாப்பேர் என்கின்ற இடம் பிரகாசத்தை நமக்கு கற்றுத் தருகிறது. நம்முடைய முக ரூபம் பிரகாசிக்க வேண்டும். நம்முடைய சத்தம் அவருக்கு இன்பமாய் இருக்கிறது என்கிற உணர்வோடு நாம் கடந்து செல்ல வேண்டும். அப்படி நீங்க உணர்வோடு ஜெபிக்கணும். உங்க சத்தம் அவருக்கு இன்பம். அவர் உங்க சத்தத்தை கேட்க வர்றாருன்னா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க அவர்கிட்ட பேசுறப்ப எப்படி பேசணும்? ரொம்ப இனிமையாய் அவரோடு நீங்க பேசி பழக வேண்டும். நம்ம நிறைய நேரம் நம்ம சத்தத்தை ஒரு கேட்கும்படி பேசுவதில்லை. நம்முடைய சத்தம் பல நேரங்களில் கூக்குரலாய் கூப்பாடாய் பல நேரங்களில் இறைச்சலாய் போய்விடுகிறது. நண்புக்குரியவர்களை, இந்த காலை வேளையில உங்க சத்தத்தை நான் கேட்கட்டும் என்று சொல்ல விரும்புகிற ஆண்டவர், உன் முகரூபம் அழகாய் மாறட்டும் என்று விரும்புகிற ஆண்டவர். தெரிந்த நாட்களில் அதற்காகத்தான் அவர் சிலுவையிலே தன்னை மறிக்க ஒப்பு கொடுத்தார். அவருடைய முகம் மாற்றப்பட்டது. அவருடைய முகத்திலே காரி துப்பினார்கள், அவருடைய முகத்திலே அரைந்தார்கள், அவருடைய கன்னத்திலே அரைந்தார்கள்.
அவருடைய முகம் நாம் விரும்பத்தக்க ரூபமாய் இல்லாமல் மாறி போனது. உங்களை என்னையும் அழகாய் மாற்றுவதற்கு அவர் அலங்கோலமானார். உங்களை என்னையும் அழகாய் மாற்றுவதற்கு அவர் அசிங்கமானார். உங்களையும் என்னையும் அழகு பொலிவோடு நிறுத்துவதற்கு அவர் அந்த கேட்டுவிட்டார். உங்கள் சத்தத்தை நான் கேட்கட்டும்னு அவர் விரும்புகிறார். காலைதோறும் உங்கள் சத்தம் அவருடைய சன்னதியில வரும்படி நீங்கள் செவிங்க. கர்த்தர் உங்கள் கிருபைகளை தருவார். இந்த முகரூபம் மோசே மலையின் மேல் ஏறின பொழுது மாறினதாம். மலையின் மேலே மோசே போய் ஏறி தெய்வத்தோடு உறவாடுகிற பொழுது இந்த முகரூபம் மாறினது. இந்த முகரூபம் மாறுவதற்கு 2 காரியம். ஒன்று, உன் முகரூபத்தை காண்கின்றாரு. 2வது, உன் சத்தம் கேட்கப்படட்டும். 3வது ஒரு காரியத்தை யாத்ரா 34ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 30ஆம் வசனம், இந்த 2 வசனங்களை வாசியுங்களேன். மோசே சாட்சி பலகை இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடு அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். தன் முகம் பிரகாசித்திருந்ததை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். 2வது இங்க ஒரு பெரிய அனுபவத்தை சொல்றாரு. கர்த்தர் பேசுகிறதை அவர்கள் கேட்டார்கள். அந்த மலையின் மேல ஆண்டவர் மோசையோடு இறங்கி பேசுகிறதை மலை உச்சியில பேசுறாரு. ஜனங்கள் கேட்டார்கள். மலை முழுவதும் கேட்கு. ஒரு லவுட் ஸ்பீக்கர் போட்டு மைக்கில் பேசுற மாதிரி ஜனங்கள் கேட்டார்கள். இப்போ மோசே மலையின் மேலிருந்து இறங்கி வருகிறார். மோசே தன் முகம் பிரகாசித்திருந்ததை அறியாதிருந்தான். அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. 29ஆம் வசனம், தன் முகம் பிரகாசித்திருப்பதை மோசே அறியாதிருந்தான். அவன் அறியாதிருக்கிறான். முகம் பிரகாசித்திருப்பதை அறியாதிருந்த மோசே, முகம் பிரகாசித்திருப்பதை ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரும் எல்லாரும் கண்டு, எல்லாரும் பார்க்கும்போது எல்லாரும் பார்க்க முடியுது. ஆனா மோசேக்கு தெரியல அவருடைய முகம் பிரகாசித்திருப்பதை. 2வது ஒரு அனுபவம் என்னன்னா, தெய்வத்தோடு நீங்கள் அமர்ந்திருக்கிற பொழுது உங்களுடைய முகம் பிரகாசமாகிறது. தெய்வத்தோடு நீங்கள் அமர்ந்திருக்கிற பொழுது பிரகாசத்தை அடைய முடியும். உங்களுடைய முகரூபம் பிரகாசம் அடைவதற்கு ஆண்டவர்கிட்ட நீங்க பேசணும். அது முதல். 2வது, தெய்வத்துடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கணும். உங்க முகம் அழகாய் மாறும்படி, உங்கள் முகம் பிரகாசமாய் மாறும்படி தெய்வத்தோடு அமர்ந்திருக்கிற அனுபவம் தேவை. அதான் சொல்றாரு, உங்க சத்தத்தை நான் கேட்கட்டும், என் கூட பேசுது. ஆண்டவர் ஜனங்களோடு இடைவிட விரும்புகிறார். மோசையோடு பேசுறாரு. அவர் மோசையோடு மட்டும்தான் பேசினாரு. 2 பேரும் சும்மா அமைதியா காது வச்ச மாதிரி பேசல. பேசினதை பாளையத்தில் இருந்த ஜனங்கள் கேட்டார்கள். பல அடி உயரத்தில் இருக்கிற மலை மேல பேசப்படுகிறதை கீழே பாளையத்தில் இருந்த ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் கேட்டார்கள். இப்போ மோசே இறங்கி வருகிறார். மோசையுடைய முகத்தின் பிரகாசத்தை ஜனங்கள் பார்த்தார்கள். இந்த 2 நாட்களே ஆலயத்துக்கு ஓடி வருகிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் முகத்தில் ஒரு பிரகாசத்தை உங்க வீட்டில் இருக்கிறவங்க பார்க்கட்டும், உங்க கூட வேலை செய்யறவங்க பார்க்கட்டும், உங்க தெருவிலே வாசம் பண்ணுகிறவர்கள் பார்க்கட்டும், உங்களோடு பயணிக்கிறவர்கள் பார்க்கட்டும். பிரகாசம், சாப்பியர் இருக்கிற இடத்தின் அனுபவம், அழகு, பிரகாசம், அது பியூட்டியாக இருக்கணும், பிரைட்டாக இருக்க வேண்டும். உங்களுக்கு அந்த பிரகாசத்தை தேவன் தர விரும்புகிறார். 3வது கடைசியுமாக இயேசுவை குறித்து நாம் படிக்க போகிறோம். மத்தேயு 17ஆம் அதிகாரத்துக்கு என்னோடு திருப்புங்கள். 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அங்கே ஒரு உயர்ந்த மலையின் மேல் போய் தனித்து இருக்கிறார். அவருக்கு முன்பாக மறுரூபமாகிறார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. இயேசுவின் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. எப்பொழுது என்றால் மறுரூபமான போது. மறுரூபமான போது. முதல்ல நான் உங்களுக்கு உன்னத பாட்டில் சொன்னேன், உங்க முகம் அழகாய்
மாறும் பிரகாசத்தினால. உங்க சத்தத்தை ஆண்டவர் கேட்க விரும்புகிறாரு. நீங்க ஆண்டவரோடு பேசுகிற பொழுது உங்களுடைய முகம் பிரகாசமாய் மாறும். ரெண்டாவது, மோசேயுடைய அனுபவம். தேவனோடு தனித்து இருந்தார். தேவனோடு தனித்து மலை மேல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. தேவனோடு பேசுறாரு. தேவனோடு உறவாடி கொண்டு இருக்கிறார். முகம் பிரகாசமாய் மாறுவதற்கு. மூன்றாவது, இயேசு மறுரூபமான பொழுது அவருடைய முகம் பிரகாசித்திருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள். இந்த முக பிரகாசத்துக்கு ஆண்டவர் மறுரூபமானது ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. அப்ப இந்த 2 நாட்கள்ல நாம் மறுரூபமாக அழைக்கப்படுகிறோம். நம்ம எப்படி மறுரூபமாக முடியும்? ரோமர் 12ஆம் அதிகாரத்துல 1, 2 வசனங்களை வாசி பாருங்களேன். ரோமர் 12, 1, 2 மறுரூபமாகுதலை குறித்து சொல்லுது. சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நீங்க எப்படி மறுரூபமாக முடியும்? இயேசு மறுரூபமான பொழுது அவருடைய முகம் பிரகாசித்தது. இயேசுவே மறுரூபமாகி பிரகாசத்தை ஜனங்கள் காண்பிக்க வேண்டியதா இருந்தது. இந்த உலகத்தில் வாழ்கிற உங்களையும் என்னையும் மறுரூபமாக்க ஆண்டவர் விரும்புகிறார். மறுரூபமாகுதல் எப்படி நடக்கும்னா, இந்த வசனம் சொல்லுது, முதல் காரியம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நம்ம ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களா இருக்கிறோம். உலகத்திற்கு ஒத்த வேஷம், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் வாழணும். நாம் இந்த பிரபஞ்சத்தில் வாழுகிறோம், இந்த உலகத்தில் வாழுகிறோம், சரிதான். ஆனால் உலகத்துக்கு ஒத்த வேஷம் நாம் தரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம வேறு பிரிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் வேற, இவங்களை மாதிரி நான் இருக்கக்கூடாது என்கிற எண்ணம் நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவங்க இப்படிலாம் பண்ணாங்களே, நாம அப்படி பண்ணலன்னா ஏதாவது சொல்லிட போறாங்க. இல்லை, அவங்க பண்ணதுக்கும் நாம பண்றதுக்கு வித்தியாசம் இருக்க வேண்டும். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்கணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் நீங்கள் தரிக்க ஆரம்பித்து விட்டால் எல்லாமே சர்வசாதாரணமா போயிடும். நீங்க மறுரூபமாவதற்கு முதல் காரியம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அடுத்து சொல்றாரு, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. ஆண்டுடைய சித்தத்தை அறியணும். உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் கர்த்தருடைய சித்தத்தின்படிதான் நடக்க என்பதை அறியணும். ஏதோ திடீர்னு நடந்துருச்சியா, தெரியாம நடந்துருச்சியா, என்னன்னே புரியல, இது நடந்து விட்டது என்று சொல்லுவதற்கு இல்லை. உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் தெய்வத்துடைய சித்தத்தின்படி நடக்கிறதா இருக்க வேண்டும். தெய்வத்துடைய சித்தத்தின்படி தான் உங்க வாழ்க்கையில நடக்குதுன்னா நீங்க தெய்வத்துடைய கண்ட்ரோல்ல இருக்கணும், தெய்வத்துடைய கட்டுப்பாட்டுல இருக்கணும், தெய்வத்துடைய இயக்கத்துல நீங்க இருக்கணும். அநேக நேரம் நாம் தெய்வத்தை விட்டு தூரம் போயிடுவோம், ஆண்டவரை விட்டு தூரம் போயிடுவோம், ஆண்டவருக்கு நமக்கு தொடர்பே இல்லாம வாழ்வோம். ஆனா ஆண்டவருடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கணும்னு நினைப்போம். ஒரு காரை டிரைவ் பண்ணோம்னா வீட்டு வாசல்ல நிக்கிற கார்ல அவர் காரை ஓட்டி எங்கேயாவது போகணும்னு நினைச்சா காருக்குள்ள ஏறணும், அவர் ஸ்டேரிங்கை பிடிக்கணும், இல்லை அவர் ஓட்ட ஆரம்பிச்சாதான் கார் வெளியே போக முடியும். அவர் ஆண்டவரோடு நீங்க பயணிக்கின்ற அனுபவம், அவரை நீங்க அலோவ் பண்ணணும். என்ன நீங்க ஓட்டுங்க ஆண்டவர், என்ன டிரைவ் பண்ணுங்க, என்ன நீங்க நடத்துங்க, அவரை நீங்க உள்ள அலோவ் பண்ண. அவரை ஒரு வாரமா நிக்க வச்சுட்டு நீங்க மனம் புதிதாகிற அனுபவத்துக்குள்ள வர முடியாது. தெய்வத்துடைய சித்தத்தை அறிந்து கொள்ள அவரை நீங்க அனுமதிக்கணும். அவரை நான் இந்த 2 நாட்கள்ல, ஐயா என் வாழ்க்கையை நீங்க டிசைன் பண்ணுங்க சொல்லுங்க. அவர் டிசைன் பண்ணுகிற பொழுது ஒரு சிலவற்றை கொத்துவார், ஒரு சில இலைகளை கத்தரிப்பார், ஒரு சில கிளைகளை துண்டிப்பார். அவர் வேற கொத்தி நீர் பாய்ச்சுவார். அது பிறகு உங்களை கனி கொடுக்க செய்வார். மறுரூபமான வாழ்க்கைக்கு உங்களை கொண்டு வர விரும்புகிறார். அவர் சித்தம் இன்னதென்று அறிந்து நடக்கணும். அப்ப அவருடைய சித்தத்தை நீங்க பேசணும். அவருடைய சித்தத்தை நீங்க பேசுறவங்களா இருக்கணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம இருக்க. 1, 2
ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து செயல்படுங்க. மூன்றாவது அந்த வேதவசனம் சொல்கிறது, மனம் புதிதாகிறதுனால. மனம் புதிதாகணும். நம்ம மனசு பழைய மனசாவே இருக்கக்கூடாது, பழைய பாவத்தின் சுவடுகளோடவே இருக்கக்கூடாது. மனம் புதிதாக்கப்பட வேண்டும். நம்முடைய சிந்தை புதிதாகணும், நம்முடைய பேச்சு புதிதாகணும், எண்ணம் புதிதாகணும், செயல் புதிதாகணும். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. மனம் புதிதாகட்டும். பழசையே பேசிக்கிட்டு இருக்காதீங்க. எத்தனை பேர் உங்க பழைய வாழ்க்கையில நடந்ததையே சொல்லி 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 பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல, மனம் புதிதாகட்டும். பழைய மறந்து புதிய காரியங்களை எண்ணுங்க. ஒரு புதிய துவக்கத்தை உண்டு பண்ணுங்க. ஒரு புதிய பயணத்தை உருவாக்குங்க. தேவன் உங்களுடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார். அப்படி நாங்கள் கூடிய ஆண்டவரே, இந்த சாப்பேரின் அனுபவம் எங்களுக்கு பிரகாசத்தை கொண்டு வருகிறதுக்காக நன்றி. கண்மலை வெடிப்புகளிலே எங்களுக்கு பிரகாசம் சுவாமி. உம்மோடு தனித்து மலை உச்சியில் அமர்ந்த மோசையின் முகம் பிரகாசித்தது போல நாங்களும் இந்த 2 நாட்கள் உம்மோடு அமர்ந்து பேச, எங்களுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு உங்களுக்கு ஆசைன்னு சொல்றீங்க. நாங்க உங்கள்கிட்ட வந்து இனிமையாய் பேச எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க மனம் புதிதாக்குறதுனால மறுரூபமாக, எங்க முக பிரகாசமாக, எங்க வஸ்திரம் வெண்மையாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாரும் அப்படி கேட்போமா? தகப்பனே, இப்படி உங்களை கேட்கிற உடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யுங்க. இந்த சாப்பேரின் அனுபவம் அழகு, இந்த சாப்பேரின் அனுபவம் பிரகாசம். இந்த பிரகாசத்தை பெற்றவர்களை நாங்கள் முன்னேறி செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். இந்த 2 நாட்கள் எங்கள் மனம் புதிதாகிற நாட்களாக இருக்கட்டும், நாங்கள் மறுரூபம் அடைகிற நாட்களாக இருக்கட்டும். எங்களுடைய முகரூபத்தை காற்றுன்னு சொல்லி கேட்குறீங்க. என்னுடைய முகரூபம் மறுரூபம் அடைந்த முகரூபமாக இருக்கட்டும். என்னுடைய முகரூபம் பிரகாசம் அடைந்த முகரூபமாக இருக்கட்டும். என்னுடைய சத்தத்தை கேட்க ஆசைப்படுறீங்க. எங்கள் சத்தம் உமக்கு அழகாக இருக்கட்டும், இனிமையாக இருக்கட்டும். கிருபைகளை தான் தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சபையார் கல்விகளுடைய அறிவுகள் தொடர்ந்து நம்முடைய தியானங்கள் நடைபெறுகிறது. நீங்கள் இந்த தியான வகுப்புகளுக்காக ஜெபியுங்கள், ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் உங்கள் ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாளைய தினத்திலும் காலை 5 மணிக்கு இந்த இலந்துகால தியானம் நடைபெறும் என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். நாம் யாவரும் எழுந்து நின்று பத்மன்ஸ் பாடல் புத்தகத்தில் 289வது பாடல், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் என்ற பாடலை நாம் பாடுவோம். அப்பொழுது காணிக்கை சேகரிக்கப்படும். காணிக்கை நீங்களுக்கு நாம் யாவரும் எழுந்து நின்று பாடுவோம்.
அமர்வோம். இதனால பெரிய ஞானத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு காண்பிக்காதிருக்க ஒரு ஞானம். 2 ராஜாக்கள் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டு இருக்கிறதை கேட்டு அவனிடத்துக்கு நிருபங்களையும் வெகுமானங்களையும் அனுப்பினான். எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும், வெள்ளியையும் பொன்னையும் கந்தவர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும், தன் ஆயுத சாலை அனைத்தையும், தன் பொக்கிஷ சாலையில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்திலும் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. பாருங்க, இங்க எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு இருக்கிறான் என்பதை அறிந்து பாபிலோனின் ராஜா பிரதிநிதிகளை அனுப்புகிறார். எசேக்கியா ராஜா இஸ்ரவேலை ஆளுகிற ராஜா, பாபிலோனிய ராஜா இஸ்ரவேலுக்கு எதிரான ராஜா. பாபிலோனியர் இஸ்ரவேலரை சிறைப்பிடிச்சிட்டு போற அனுபவம் உள்ளவங்க, சிறைப்பிடிச்சிட்டு போவாங்க. பாபிலோனியர் எருசலேமை கொள்ளையிடுவார்கள். இப்ப பிரதிநிதிகள் என்ன சுகம் இல்லாம இருக்கீங்களாமே கேட்டு வர சொன்னார்னு கேட்கிறப்போ, இந்த பாபிலோனிய ராஜாவின் பிரதிநிதிகளுக்கு இந்த எசேக்கியா செஞ்ச காரியத்தை பாருங்க. 13ஆம் வசனம், அவர்களை அங்கீகரித்து பின்பு பொக்கிஷ சாலை, ஆயுத சாலை எல்லாத்தையும் காண்பித்தான். எல்லாவற்றையும் காண்பித்தான். ஒன்னு அங்கீகரிக்கிறான், 2வது காண்பிக்கிறான், 3வது அவன் காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் காட்டுறாரு. யாரு காட்டுறாருன்னா எதிரிக்கு காட்டுறாரு. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலே இப்படி செஞ்சிருவோம். நாம் எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு காண்பித்து விடுவது. அப்படி காண்பிக்காம இருக்கணும். ஒரு ஆர்வ கோளாறுல இதை செஞ்சிருவோம். இப்போ ஒரு புது நகை வாங்கிட்டு வந்திருக்கோம்னா அதை ஒரு 10 பேருக்கு காட்டணும். இல்லை புதுசாக ஒரு புடவை எடுத்துட்டு வந்துருவோம், அதை எல்லாம் என்னைக்கு கூட்டமாக வருவாங்க அன்னைக்கு கட்டிட்டு வரணும். கட்டிட்டு வந்தாலே அந்த அக்காவுடைய நடையும் உடையும் வித்தியாசமாக இருக்கும். டக்குன்னு கீழே உட்கார மாட்டாங்க, உட்காரக்கு சுற்றி சுற்றி பார்ப்பாங்க. எல்லாம் உட்கார்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக உட்காருவாங்க. நின்று எல்லாம் பார்க்கணும்னு ஒரு காட்டிட்டு இப்படி பல நேரங்களில் நான் பலதை காண்பிக்க தான் ட்ரை பண்ணுவோம். நம்ம வச்சிருக்கிறத மற்றவங்க காண்பிக்க. இதில் நம்ம ஒரு ஞானத்தோடு இருக்கணும். எதிரிகளுக்கு நீங்கள் நிறைய இதை காமிச்சிடக்கூடாது. உங்கள் வீட்டின் ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த நன்மைகள், அதை நீங்கள் கவனமாக கையாள வேண்டும். உங்களுக்கு நன்மைகளே ஆண்டவர் தர்றாரு, ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தர்றாரு. இப்போ காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நகை நட்டுலாம் வாங்கினீங்கன்னா அதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். அதை கொண்டு போய் எல்லாருக்கும் நீங்கள் காட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தில் சொல்றாரு, உனக்குள்ளதை வச்சு கொண்டு. நான் சீக்கிரமா வரப்போறேன். 3:14 சொல்றாரு, நான் சீக்கிரமாக வருகிறேன், உனக்குள்ளதை பற்றி கொண்டு. நம்ம ஒரு சில தப்பு என்னன்னா இல்லாததை இருக்கிற மாதிரி காமிப்போம். அதுவும் தப்பு. நீங்க அதனால அதுல ஞானம் அடைய வேண்டும். எது இருக்கோ இருக்கிறத பார்த்துட்டு போட்டுமே, அதுல தப்பு இல்லை. நம்ம இவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை, இவ்வளவுதான் நம்மகிட்ட இருக்கு, இருந்துட்டு போகுது என்கிற மன நிறைவுல வரணும். நம்ம நிறைய நேரம் இல்லாமையே இருக்கிற மாதிரி காட்டுவதற்கு முயற்சிப்போம். அதுவும் தப்பு. ஆகவே அதில் ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை தரட்டும். எல்லாத்தையும் நீங்க வெளிப்படையா எதிரிகளுக்கு காண்பிக்காம இருக்கணும், பிசாசு காண்பிக்காம இருக்கணும். அப்படி கண்ணில் முடி ஜெபிப்போமா. தகப்பனே, எங்களுக்கு இந்த ஒரு ஞானத்தை தாங்க. பல நேரங்களில் நாங்கள் தெரியாம இதை செஞ்சிடறோம். யாருக்கு எதை காண்பிக்க வேண்டும், யாரோட எதை பேச வேண்டும் என்பதை தெரியாம பேசிடுறோம். இதனால பல பிரச்சனைகளுக்குள்ள நாங்கள் போறோம். சுவாமி, எங்களுக்கு ஒரு ஞானத்தை தாங்க. இந்த எசேக்கியா ராஜா இந்த கரத்திலிருந்து சுகத்தை பெற்றவர். ஆனா எதிரிக்கு எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்துட்டாரு. எதிரியை அங்கீகரித்தான். அவர் காமியாத பொருள் ஒன்றும் இல்லைன்னு சொல்லப்படுது. சுவாமி, நாங்க எங்க எதிரிகளை அங்கீகரிக்கிறவங்களா மாறாதபடி, எல்லாத்தையும் காமிக்கிறவங்களா இல்லாதபடி, காமிக்காத பொருள் ஒன்றும் இல்லைன்னு சொல்ற மாதிரி ஆளாதபடி ஞான இருதயத்தை எங்களுக்கு தான். ஒரு நல்ல ஞானத்தினால எங்களை நிரப்பும். ஆண்டவரை கேளுங்க. எத்தனை பேர் கேட்குறீங்க? ஞானத்தினால என்னை நிரப்பும். இன்றைக்கு இதுவரை சொல்லப்பட்ட ஞானங்கள் எல்லாம் எனக்குள் வரட்டும். ஞானத்தின் ஆவியானவரே எங்களுக்குள்ள வாங்க.
இந்த முகத்தின் வெளிச்சம் எங்கள் மேல் பிரகாசிப்பதாக. கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் தெய்வத்துடைய முகத்தின் வெளிச்சத்தின் பிரகாசம் உண்டாகும். கண்களை வெடிப்புகள் உங்களை தங்க பண்ணுகிற ஆண்டவர், உங்க முக ரூபத்தை பிரகாசமாக்குற ஆண்டவர், உங்க சத்தத்தை கேட்க விரும்புகிறார். உன் சத்தத்தை கேட்கறதுனால உனக்கு ஒரு பிரகாசம் வந்து விடும். நீ தெய்வத்தோடு தனித்து அமர்வதனால பிரகாசம் வந்து விடும். உன் இருதயம் மறுரூபமாகிறதுனால, மனம் புதிதாகிறதுனால பிரகாசம் வந்துடும். அப்படின்ற பிள்ளைகளை பிரகாசிக்க பண்ணும். இந்த 2 நாட்கள் அதற்கு உதவட்டும். நாம மகிமைப்படட்டும். ஆவி ஆத்மா சிறந்த கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த காணிக்கைகளை எங்களையும் சுகந்த வாசனையை ஏற்றுக்கோங்க. உங்க ஆசீர்வாதத்தோடு அனுப்புங்க ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருக்கு. எங்களுடைய பிரயாணங்கள், முயற்சிகள், பிரயாசங்கள், பணிகள் எல்லாருக்கும் இந்த கரம் இருக்கட்டும். காலை கட்டணங்கள் மாலை காணுவரை இந்த கிருபை இருக்கட்டும். என்னுடைய எல்லா முயற்சிகளும், என்னுடைய பிரயாணங்களும், பிரயாசங்களும் நீங்க எங்க கூடவே இருக்க. எங்க கூட வாங்க இயேசுப்பா. நாங்கள் உங்க ஆலயத்திலிருந்து புறப்படுகிறோம். நீங்க எங்க கூட வாங்க. இந்த நாள் முழுவதும் நீங்க எங்க கூட இருங்க. எங்களை நடத்துங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் பரிசுத்த ஆவியானவரின் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இயேசு நடுவில் நிலைத்திருப்பதாக. ஆமென். யாவரும் செஞ்சவும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் கேட்கிறோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. ஹalleluya, hallelujah. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Have a good day. Bye bye. God bless you. God bless you.